الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. أنبارد سغودرغلي نحن الآن في الوحدة التاسعة وهو التسوق. وصلنا في هذه الوحدة إلى الدرس 78. وفي هذا الدرس إن شاء الله سنتدرب على بعض الأصوات وكذلك على فهم المسموع. ننتقل إلى الدرس بإذن الله تعالى. نعم، هنا أولا الأصوات. التدريب الأول، وهنا كلمات. هذه الكلمات تتضمن حرف الضاء. இந்த கலிமாக்கள்ல தாங்கிற ஹர்ஃப் இருக்குது தானே, பா. பாது வேற, பா வேற. பா. எனவே நாங்கள் இந்த பா எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது தான் இந்த அஸ்வாத்துடைய இந்த வஹதாவில் இந்த அஸ்வாத்துக்குரிய பாடத்தில் பார்க்க இருக்கிறோம். ரைட், இதில் நாங்கள் பார்ப்போம். அத்துஹுர், இஸ்தைகத, ظهر, ظلم, وعظ. ரைட், வாதும் வாவும் இரண்டுக்கும் இடையில வித்தியாசம் இருக்குது. ரைட், இங்கே உள்ள கலிமாக்களை யாருக்கு மொழிய முடியும்? யாருக்கு? இப்ராஹிம் உஸ்தாத். இப்ராஹிம் تفضل. الظهر، استيقظ، ظهر، ظلم، وعظ. نعم احسنت. என்ன வித்தியாசம் இப்ராஹிம்? தாதுக்கும் தாவுக்கும் இடையில நீங்க மொழியும் பொழுது எப்படி வித்தியாசப்படுத்துறீங்க? தொஹரன்னு சொல்லி வரும்போது கொஞ்சம் வாய்க்குள்ள வந்து அந்த காத்தை வந்து வச்சு துவாது வந்து துவா வந்து உச்சரிக்கணும் உஸ்தாத். இதை சொல்றீங்களா இல்ல துவாத சொல்றீங்களா? வா இதை சொல்றீங்களா? இங்க உள்ள இதுதான் உஸ்தாத். ரைட். வேற யார் வாரீங்க சரியாக உச்சரிக்கிறதுக்கு? ரைட், ஓகே, வரக்கல்லா ஃபீக். நான் அஹ்மத். யாஸ்மின் பஷீர், அடுத்தது அஹ்மத். அதாவது நுனி நாக்கு மேல் பற்களின் ஓரத்தில் இணையணும் உஸ்தாத். கொஞ்சம் நாக்கு வெளியே தள்ளி இருக்கு. ரைட், ஓகே, பரக்கல்லா ஃபீக். அப்படிதான் பா சொல்லணும். பாது சொல்லும் பொழுது உஸ்தாத் தாதுங்களா? தாது வந்து நாவின் பின்புறங்களின் இரு ஓரங்கள் மேல் கடவாய் பற்களுக்கு அருகில் வாயின் உட்புறத்தில் இணையும் பொழுது தாது உண்டாகும். நாவின் உட்புறம் அழுத்தமாகவும் முன்புறம் லேசாகவும் இணைய வேண்டும். ரைட், ஓகே. இப்போ நீங்க மொழிஞ்சு காட்டுங்க பாப்போம் இந்த எல்லாத்தையும். எது உஸ்தாத்? இங்க உள்ள கலிமாக்கள். அல்லாஹ், இஸ்தைகத, இஸ்தைகத, லுஹர், ظهر ظهر. லுஹர. அது என்னோடது ஜெராக்ஸ்னால கிளியரா தெரிய மாட்டேங்குது. வஅவ. نعم بارك الله فيك. أو أحمد. الظهر، استيقظ. ظهر إلا هاوك فتحة يركا سكون يركا. الظهر. نعم. استيقظ، ظهر، ظلم، وعظ. نعم بارك الله فيكم. يا رب مولية بورينغلا. سميمة بانو. الظهر، استيقظ، ظهر، ظلم، وعظ. طيب, இப்போ நாங்கள் இந்த தாவுக்கும் தாதுக்கும் இடையில வித்தியாசத்தை பின்னால் பயிற்சிகளில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்போ தா சொல்லும் பொழுது எங்களுடைய நாக்குடைய நுனி என்ன செய்யும்? பல்லு ரெண்டுக்கும் இடையில லேசாக என்ன செய்யும்? வெளிப்படும். ரைட், ஏற்கனவே அந்த சிஸ்டர் சொன்ன மாதிரி தான். அதை முக்கியமாக நீங்கள் கவனிச்சிங்கன்றால் தாதுக்கும் தாவுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு லேசாக புரியும். இதுக்கான பயிற்சிகளை நீங்கள் வந்து யூடியூப்பில் எல்லாம் என்ன செய்யலாம், பார்க்கலாம். கட்டாயமாக வித்தியாசப்படுத்த தெரியாதவங்க கட்டாயம் நீங்கள் போய் இது பாருங்கள், எப்படி ரெண்டும்
வித்தியாசப்படுத்தி மொழியப்படுது அப்படிங்கிறது. ரைட். போய் இரண்டாவதுக்கு வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். சலாம். உங்களுக்கு கேட்குது இல்லையா? இட சவுண்ட் கேட்குது இல்லையா? இல்ல வரல உஸ்தாத். கேட்கல சவுண்ட் கேட்கல உஸ்தாத். போய் அதாவது நான் இந்த ப்ளே பண்ணியிருந்தேன். ஏற்கனவே உள்ளதையும் ப்ளே பண்ணியிருந்தேன். ரைட். இப்போ இது வந்து உங்களுக்கு சவுண்டு கேட்கலன்னு நினைக்கிறேன். திரும்பவும் நாங்கள் உஸ்தாத் இப்போ கேட்கல. سننظر கேட்குதா இப்போ? تضليل تذليل ஓகே. منظرين منذرين شظ شذ لظ لذ فظ فذ بظ بذ حنيظ حنيذ. طيب இப்போ இங்கே 2 ஹர்ஃபுகளுக்கு இடையில உள்ள வித்தியாசத்தை உங்களுக்கு காண்பிச்சிருக்கிறாங்க. ஒன்று வா, இப்போ நாங்கள் சொன்னது. அடுத்தது வந்து தால். இது ரெண்டுமே எங்களுடைய நாவுடைய நுனி வந்து பல்லுக்கு இடையில லேசாக என்ன செய்யும், வரும் தானே? வா தால். ரைட். இது ரெண்டுக்கும் இடையில நாங்கள் வித்தியாசப்படுத்த தெரிஞ்சிருக்கணும். தில் என்கிறதும் தில் என்றதும் ரெண்டுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு. அப்போ முதலாவது வில்லன் வில்லன் வில்லன், இரண்டாவது வில்லன் தால் வில்லன். ரைட். விமா விமா விமா, இரண்டாவது வி வி, முதலாவது வி வி விமா விமா. ضاف ذاف ضاف ذاف. ظل ضل ذل. ضر ذر ضر ذر. ரைட். இது ரெண்டுக்கும் இடையில வித்தியாசப்படுத்துறது யார் மொழிய வாரீங்க? இந்த ரெண்டும் ரெண்டா முடியும். நஸ்ரின் பானு. ظل ذل ظما ذما ضاف ذاف ذل ذل ذر ذر. نعم احسنت بارك الله فيك. வேற யார் வாரீங்க? நம்ரூத் ஜம்ரூத். வில்லன் வாசிங்க. வில்லன் வில்லன் வில்லா ரிமா ரிமா ضاف ضاف ظل ظل ذر ذر. الحمد لله. طيب بارك الله فيك. طيب அடுத்த சிஸ்டர் யார் சொன்னீங்க பேரு? ஃபாத்திமா. சன்சிதா. ரைட். அடுத்தது ஃபாத்திமா, அடுத்தது ஜுவானா. வில்ல வில்ல ரிமா ரிமா ضاف ضاف ذاف ذل ذل ضر ذر. طيب அடுத்தால் بارك الله فيك. ஃபாத்திமா. نعم வில்ல تفضل. வில்ல ரிமா 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 ضاف ضاف ظل ظل ذر ذر. نعم بارك الله فيك. அடுத்தால் ذل ذل ذما ذما ضاف ذاف ذل ذل ذر ذر. طيب இப்போ நாங்கள்
அடுத்ததுக்கு போகலாம் பாருங்க. நதீரா 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 நதர 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 சனந்துரு 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 تضليل تضليل تذليل منظرين منذرين منظرين منذرين. طيب யார் வாரீங்க வாசிக்கிறதுக்கு? நாம் نظير نظيرة نظيرة نظر نظر سننظر سنمض تضليل تضليل منذرين منذرين. نعم بارك الله فيك. வேற யார் வாரீங்க? فاطمة. முஸ்தபா. ஃபாத்திமா. அடுத்து முஸ்தபா. نظيرة نظيرة نظر نظر سننظر سننظر تضليل 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 منذرين منذرين. طيب بارك الله فيك. அடுத்தால் முஸ்தபா. நதீரா நதீரா சொல்லுங்க சொல்லிட்டு போங்க. نظر نذر سننظر سننظر تضليل تذليل منظرين منذرين. نعم بارك الله فيك أحسنتي. அடுத்தால் طيب நாங்கள் அடுத்தது போவோம். எங்களுக்கு இன்னும் நிறைய இருக்கு தானே. அடுத்தது ஷத்த ஷத்த லظ லظ லذ فض فذ بض بذ حنيض حنيذ. طيب இப்போ யார் வாரீங்க? ஷமீமா பானு உஸ்தாத். فواز. சொல்லுங்க. வேற யார் சொல்றீங்க? فواز ولا جنوفر أستاذ. ஜெனோஃபர். அடுத்த ஃபவாஸ். شظ شذ لظ لذ فظ فذ بض بذ حنيذ حنيذ. نعم بارك الله فيك. فواز. صد صد ظل لد فض فد بط بد حنيو حنيد. طيب بارك الله فيك. طيب வேற யார் சொல்ல வரீங்க கடைசியா? நாங்கள் அடுத்தது போவோம். فارشة أستاذ. ஷமீமா சொல்லு. ஃபாரிஷா فارشة أستاذ. சொல்லுங்க. شذ شذ لذ لذ فظ فذ بذ بذ حنيذ حنيذ. طيب بارك الله فيك. இப்போது நாங்கள் அடுத்ததுக்கு போகலாம் இன்ஷா அல்லாஹ். التدريب الثالث. இங்க استمع வா எப்படி ஓதப்படுதுன்னு وأعد. பாருங்க. நல்லா பார்த்துக்கோங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وزين ذلك في قلوبكم وظننتم ظن السوء وكنتم قوما بورا. طيب அடுத்த ஆயத்து ஓதும் பொழுது யாராவது என்ன செய்யுங்க, وإذا بشر அடுத்து உடனே ஓதுங்க. أحدهم بالأنثى ظل وجهه مسودا وهو
وكظيم. யார் ஓதுறீங்க? ஃபாத்திமா. ஓதுங்க. وإذا بشر أحدهم بالأنثى وما ظل ظلمناه وجهه مسودا وهم عليم. ஓகே. ஓதுங்க. வைதா புஷ்ரா وإذا بشر أحدهم أحدهم بأنثى ظل أحدهم أحدهم بالأنثى ظل وجهه مسودا وهو كظيم. طيب بارك الله فيك. இந்த மாதிரி குர்ஆன் ஆயத்துல இடையில நாங்க நிறுத்தும் பொழுது முஸ்வத்தான்னு நீங்க நிறுத்தினால் திரும்பவும் முஸ்வத்தம் வஹுவ கதீம் என்று அந்த அதையும் சேர்த்து தான் என்ன செய்யணும், ஆயத்துல கடைசியில் நிறுத்துறது தான் நல்லம். ரைட், ஓகே. ரைட், முதலாவது ஆயத்தை யார் ஓத வாரீங்க? ஜாஸ்மின் பஷீர். நஸ்ரீன். وزين ذلك في قلوبكم وظننتم ظن السوء وكنتم قوما بورا. نعم، أحسنت، بارك الله فيك. طيب அடுத்த ஆயத்தை யார் ஓத வாரீங்க? அமைதியா அந்த மைக் பேசாதாக்கள் மூடி வச்சுக்கோங்க. மைக் டிஸ்டர்ப் இருக்கும் நமக்கு. طيب فواز. وما ظلمناهم ولكن كانوا هم الظالمين. نعم بارك الله فيك. அதே யார் ஓதுறீங்க? ஃபைரூசி. ஒரு ஆயத்தை ரெண்டு பேர் ஓதுவோமா? أعوذ بالله من الشيطان الرجيم وما ظلمناهم ولكن كانوا هم الظالمين. طيب أم أحمد ஓதுறீங்களா? ஓதுங்க. ஓகே. அதே ஆயா ஷேக். அதை ஓதுங்க, பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் ஆயா எப்படி சொல்லுங்க? وما ظلمناهم ولكن كانوا هم الظالمين. طيب بارك الله فيكم جميعا. அடுத்த ஆயத்தை யார் வாரீங்க? ஜானா. இல்ல ஓதியா சொல்லுங்க. ஜானா. إن الشرك لظلم عظيم. شرك. إن الشرك لظلم عظيم. شرك. طيب இன்னும் தரோதுங்க. ஷன்ஷிதா. அடுத்த ஃபரிதா ஃபாத்திமா. إن الشرك لظلم عظيم. طيب فريدة فاطمة. بسم الله الرحمن الرحيم. إن الشرك لظلم عليم. طيب அதாவது குர்ஆன் சூராவோட ஆரம்பத்தில் தான் நாங்கள் பிஸ்மி சொல்லணும், இடையில சொல்ல தேவையில்லை, அவுது மட்டும்தான் சொல்லணும். طيب வேற யார் இன்னொருத்தர் ஓதுங்க? إن الشرك لظلم عظيم. نعم بارك الله فيكم. அடுத்த ஆயத்தை யார் ஓத வரீங்க? وندخلكم ظلالا ظليلا. இல்ல وندخلهم ظلا ظليلا. ندخلهم ظلا ظليلا. طيب அடுத்தது யாரு? وندخلهم ظلا ظليلا. இன்னொருத்தர்? وندخلكم ظلا ظليلا. وندخلهم ظلا ظليلا. طيب கொஞ்சம் அடுத்த லாம் நார்மலா முதல்ல வைக்கிறதா பா. طيب வேற யாரு? أم يحيى. وندخلهم ظلا ظليلا.
طيب بارك الله فيكم. அடுத்தது ஆயத்துக்கு நான் போவோம். யார் வாரீங்க? فاطمة نعم تفضل. مصطفى حارشة أم صفا فارشة. وانتظروا أوضن ستة. وانتظروا إنا منتظرون. ஓதிட்டீங்களா? யார் ஓதுறீங்க? பேர் சொல்லாம ஓதாம பேர் சொல்லிட்டு ஓதுங்க. யார் ஓத போறீங்க இப்போ? பாத்திமா. பாத்திமா. وانتظروا إنا منتظرون. இன்னான் இருக்குது. இன்னா. وانتظروا إنا منتظرون. وانتظروا إنا منتظرون. طيب வேற யாரு? فاطمة فارشة أستاذ فارشة. فاطمة فانتظروا إنا منتظرون. طيب بارك الله فيك. அடுத்த فاطمة. أعوذ بالله من الشيطان الرجيم وانتظروا إنا منتظرون. طيب ضா வந்து சரியாக வரல, லாமாகத்தான் வந்துச்சு தானே? ரைட். அஸ்மத் ஃபாத்திமா. وانتظروا إنا منتظرون. இன்ன இல்ல, இன்னாடு ஒரு அலிஃப் இருக்குது தானே, மத் இருக்குது, மத்து தபீஇ. இன்னா முன்ததிரும். வன்ததிர் அந்த நூன் வந்து நீங்கள் இஃபா செய்யணும், முதலாவது இருக்கிற நூன். அதே மாதிரி ரெண்டாவது இருக்கிற அந்த முன்ததிரூன்ல இருக்கிற நூன். ரைட். கடைசியா ஒருத்தர் யார் வரீங்க? ظريفة ظريفة. هي நான் وانتظروا إنا منتظرون. இன்னான்னு தான் நிறைய பேர் சொல்றீங்க. அங்கே ஒரு அலிஃப் இருக்கு தானே, ஒரு அலிஃப் இருந்தா இன்னான்னு சொல்லணும். இன்னா. ரைட். உம்மு யஹ்யா. Last verse, Sheikh. அதே ஒதுங்க பார்ப்போம். Okay. وانتظروا إنا منتظرون. نعم أحسنتي بارك الله فيك. ரைட். خير النساء அது ஒதுங்க பார்ப்போம். இதே ஆயத்து. உஸ்தாத் கடைசி ஆயத்தை ஓதட்டுமா? இல்லை இதே ஒதுங்க. ஓகே உஸ்தாத். وانتظروا إنا منتظرون. نعم بارك الله فيك. طيب அடுத்த ஆயத்து யார் ஓத வரீங்க? சமீமா பானு ஓதுறேன் உஸ்தாத். நான் ஓதுறேன். யாஸ்மின் பஷீர் முதலாவது. وإذ قال لقمان ابنه وهو يعظه يا بني لا تشرك بالله إن الشرك لظلم عظيم. طيب بارك الله فيك. لابنه. وإذ قال لقمان لابنه. طيب வேற யார் ஓதுறீங்க? யாஸ்மின் அடுத்த சமீமா பானு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குர்ஆனில் முதலாவது சூரத்துல முதல் வசனம் இல்லை, இது இடையில உள்ளது. அதான். إذ قال لقمان لابنه وهو يعظه يا بني لا تشرك بالله إن الشرك لظلم. طيب இந்த ஸ்கிரீன்ல இருக்கிறது மட்டும் போதுனா போதும். லிபினிஹியா லிபினிஹி அல்ல, லிபினிஹி. அந்த ஹம்சா இப்ன்ல இருக்கிற ஹம்சா ஹம்சத்து வஸ்ல் அது விழுந்துரும் தானே. அப்ப லிபினிஹி லிபினிஹி. طيب இன்னொருத்தர் யார் வரீங்க?
وإذ قال لقمان لابنه وهو يعظه يا بني لا تشرك بالله يا بني لا تشرك بالله إن الشرك لظلم عظيم. طيب بارك الله فيك. இங்க நீங்க மத்துசிலான்னு ஒன்று இருக்கு தானே, எந்த இடத்துல யாரு தெரியும்? முஸ்தபா யாஇது யஇதுஹு யஇதுஹுல நீங்க நிறுத்தினா யஇது அந்த நிறுத்தணும். நிறுத்தாம ஓதினா அந்த இடத்துல நீங்க ஒரு வாவ் இருக்கிற மாதிரி ஓதணும் தானே, யஇதுஹு. அதே மாதிரி லிபினிஹி லிபினிஹில ஒரு யா இருக்கிற மாதிரி தான் நீங்க ஓதணும். லிபினிஹி என்று நீங்க ஓதுறல, லிபினிஹி என்று தானே ஓதுறோம் தானே, லிபினிஹி என்று ஓதுறோம். طيب யார் ஓதுவாரீங்க கடைசியா? நஸ்ரீன். وإذ قال لقمان لابنه وهو يعظه يا بني لا تشرك بالله. نعم أحسنت بارك الله فيك. அடுத்தால் சொல்லுங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. وإذ قال لقمان لابنه وهو يعظه يا بني لا تشرك بالله. نعم أحسنت بارك الله فيك. طيب ننتقل إلى الفهم المسموع. இப்போ நாங்கள் ஃபஹமுல் மஸ்மூவுக்கு போகலாம். நீங்கள் என்ன செய்யணும்? இப்போ ஃபஹமுல் மஸ்மூவை நல்லா கேட்டுட்டு இதுக்குரிய பதில்களை சொல்லணும். ரைட், நாங்கள் இப்போ ஆரம்பிக்கலாம். இதில் விட நாங்கள் பிடிஎஃப்பில் என்ன செய்யலாம், இதை போடலாம்னு நினைக்கிறேன். பிடிஎஃப் தெளிவாக இருக்குதா இல்லாட்டி இது தெளிவாக இருக்குதா? தெளிவாதான். யாரு கோல் வருது? ஆஃப் பண்ணி வைங்க. ஃபரீதா. طيب நாங்கள் கடைசியாக இப்போ இந்த பாடங்கள் எல்லாம் பார்த்தோம். طيب ஃபஹ்முல் மஸ்மூ. ஃபஹ்முல் மஸ்மூங்கிறது ஒரு மஹாரா தானே. எத்தனை மஹாரா இருக்கு ஒரு மொழியில? 4 மஹாரா இருக்கு. முதலாவது என்ன? ஃபஹ்முல் மஸ்மூ. ஃபஹ்முல் மஸ்மூ. இன்னொரு பேரு இஸ்திமா. طيب அதாவது செவிமடுத்தல். இரண்டாவது ஸ்கில் அல் கலாம். ஃபஹ்முல் மஸ்மூ. முக்கியத்துவம் அடிப்படையில் நாங்கள் பார்த்தா முதலாவது இஸ்திமா செவிமடுக்கிறது தானே. இரண்டாவது கலாம் பேசுறது. ரைட். மூன்றாவது அல் மஹாரத்து ثالثة القراءة. المهارة الرابعة الكتابة. இதான் ஒரு மொழியில் இருக்கக்கூடிய மஹாராத். அவன் உங்களுக்கு ஒரு மொழி தெரியுமெண்டா உங்கள்கிட்ட என்ன கேட்பாங்க? அளிக்கிற மஹாராக்களை பற்றி கேட்பாங்க. உங்களோட இஸ்திமா வந்து எந்த அளவு, அதாவது அந்த மொழியில் யாராவது பேசும் பொழுது உங்களுக்கு எந்த அளவு புரியலாம், 50%, 60%, 100%. ரைட், அது இஸ்திமா. அதே மாதிரி கலாம், எந்த அளவுக்கு நீங்கள் அந்த மொழியை பேசலாம் தானே, எந்த அளவுக்கு அந்த மொழியில் உங்களை ஒரு விஷயத்தை வாசித்து புரிஞ்சு கொள்ளலாம், கிராஅ. அதே மாதிரி அந்த மொழியில் உங்களுக்கு எழுதலாமா, எந்த அளவுக்கு எழுதலாம். இப்படி தான் ஒரு மொழியில் ஒருத்தர் ஒரு மொழி தெரியுமெண்டா அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மொழியுடைய ஆற்றல்களை நாங்கள் என்ன செய்கிறோம், அளவிட்டுறோம். ரைட். அப்போ அஸ்வாத்னு முன்னால் நாங்கள் படித்தோமே, அஸ்வாத் வந்து மொழியிட என்ன, யார் சொல்லணும்? பல முறை சொல்லியிருக்கோம். நஸ்ரீன். அனாசிருல் லுகா. அஹ்சன்தி பாரக்கல்லாஹு ஃபீக். அனாசிருல் லுகா. டோன்ட். அனாசிருல் லுகாண்டா என்ன மொழியிட?
மூலக்கூறுகளா? மூலக்கூறுகள். நாம் எலிமெண்ட்ஸ் மூலக்கூறுகள். மொழி அதால தான் உருவாகி இருக்குது. அதுல ஒன்று அஸ்வாத். அடுத்தது ரெண்டும் யார் சொல்ல வாரீங்க? ஜுவானா ஜுவானா சொல்றேன். அல் முஃப்ரதாத் கவாயித். அல் முஃப்ரதாத் கவாயித். அதாவது ஒரு மொழி ஏதால் உருவாக்கப்பட்டீங்கன்னா அஸ்வாத், அந்த மொழியில் இருக்கக்கூடிய ஒசைகள், அதே போன்று அந்த மொழியில் இருக்கிற முஃப்ரதாத் சொற்கள், சொற்பிரயோகங்கள். அடுத்தது அல் கவாயித். கவாயித் என்றால் மொழியுடைய விதிகள், நஹு சட்டங்கள், சரஃபுடைய சட்டங்கள், அதே மாதிரி இம்லா அந்த மொழி எப்படி எழுதணும் என்ற அந்த சட்டங்கள், மொழியுடைய விதிகள், இலக்கண விதிகள். தொய்ப் அதான் ஒரு மொழியில் இருக்கக்கூடிய மூன்று, அதனால தான் பகுதிகள், மூன்று மூலக்கூறுகள். ஃபஹ்முல் மஸ்மூங்கிற மொழியுடைய முக்கியமான பிரதானமான ஒரு பகுதி. இப்போ நான் ஒரு ஹிவார் என்ன செய்வேன், உங்களுக்கு வாசிப்பேன். அந்த ஹிவாரை நீங்கள் செவிமடுத்துட்டு இன்ஷா அல்லாஹ் இந்த கேள்விகளுக்கு என்ன செய்யணும், பதில் அளிக்கணும் தானே. அப்போ நீங்கள் ஹிவாரை நல்ல முறையில் கேளுங்க. நான் இப்போ உங்களுக்கு ஹிவாரை வாசிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். طيب هل أنتم مستعدون؟ கேட்கல எதுவும். ஓகே, நான் இப்போ இன்னும் வாசிக்கல, இப்போ வாசிக்க போகிறேன், கேட்டுக்கோங்க. இந்த ஹிவார் வந்து அல் அப் அல் இபன் ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு ஹிவார். அல் அப் இலா ஐன அன்த தாஹிபுன் யா அஹ்மத். இலா ஐன அன்த தாஹிபுன் யா அஹ்மத். அல் இபன் أنا ذاهب إلى المكتبة. أنا ذاهب إلى المكتبة. الأب لماذا أنت ذاهب إلى المكتبة؟ لماذا أنت ذاهب إلى المكتبة؟ الابن أريد دفترا وقلما. الأب وماذا تريد أيضا؟ الابن أريد كتاب القراءة. أريد كتاب القواعد. هل تريد شيئا يا أبي؟ أريد كتاب القواعد. هل تريد شيئا يا أبي؟ الأب نعم أريد معجما عربيا. هل تذهب بالسيارة؟ نعم أريد معجما عربيا. هل تذهب بالسيارة؟ لا أذهب بالحافلة. لا أذهب بالحافلة. الأب كم ريالا تريد؟ كم ريالا تريد؟ الابن أريد 100 ريال. أريد 100 ريال. طيب الآن இப்போ நீங்கள் இந்த ஹிவாரை கேட்டீங்க தானே. இப்போ நீங்கள் ஹிவாருக்கு பதிலடிங்க. இப்போ நான் ஒன்றாக வருவோம். طيب إلى أين يذهب أحمد؟ من يجيب؟ خير نساء. نعم خير نساء. يذهب إلى المكتب. يذهب إلى المكتبة. نعم أحسنتي، يذهب إلى المكتبة. السؤال الثاني ماذا يريد أحمد؟ ماذا يريد أحمد؟ من يجيب؟ كنزل. يريد دفترا وقلما. نعم أحسنتي، يريد دفترا وقلما. يريد دفترا وقلما. طيب இன்னொன்று இருக்குது. வேற வித்தியாசமான பதில் இருக்கா? நஜீப். நஜீப். نجيب الله تفضل. يريد دفتر وقلم وكتاب القواعد وكتاب القراءة. لا كتاب القراءة எனக்கு தவறி வந்தது. அப்ப யுரீது. طيب இன்னொரு அதே மாதிரி வேற யார் பதில் சொன்னேன்னு சொல்றீங்க, அவங்க சொல்லுங்க. فيروز أستاذ. فيروز. دفترا وقلما وكتاب القواعد.
نعم يريد دفترا وقلما وكتاب القواعد وكتاب القواعد. نعم أحسنتما. السؤال الثالث ماذا يريد الأب؟ ماذا يريد الأب؟ من يجيب؟ نسرين. نسرين. يريد الأب معجما عربيا. نعم يريد الأب معجما عربيا. معجما عربيا. يريد الأب معجما عربيا. نعم. السؤال الرابع كيف يذهب أحمد إلى المكتبة؟ كيف يذهب أحمد إلى المكتبة؟ من يجيب؟ பதில் சொல்லாதாக்கள் இந்த பயிற்சிக்கு. ரைட் சமீமா பானு. يذهب في الحافلة. يذهب في الحافلة. طيب சன்ஷிதா வேற பதிலிக்கா? அதேதானா? அதேதான் உஸ்தாத். வேற யாருக்காவது வேற பதில் இருக்கா? பில் ஹாஃபிலா எப்படி சொல்லணும்? பில் ஹாஃபிலா. தமிழ்ல சொல்ற மாதிரி பஸ்ல போனோம்னு சொல்லி இல்லை தானே, பை பஸ். பில் ஹாஃபிலா. ரைட். அப்ப எப்படி முழுமையான விட எப்படி வரும்? முழுமையான பதில் அல் ஜவாபுல் காமில் إلى المكتبة. نعم يذهب بالحافلة. يذهب بالحافلة. السؤال الخامس كم ريالا يريد أحمد؟ كم ريالا يريد أحمد؟ من يجيب؟ فريدة فاطمة. فريدة فاطمة. 100 ريالا. طيب جمعية 100 ريالا. طيب இன்னும் வேற யார் பதில் சொல்ல வரீங்க? இன்னும் மக்களுக்கு கொடுப்போம் சான்ஸ். யார் ஏன் பதில் சொல்றீங்க சுவாஸ் பிரதர்? நீங்க. طيب عظيمة. أحمد يريد 100 ريالا. طيب مصطفى يريد أحمد 100 ريال. طيب 100 ريال. 100 ريالا இல்லை, மியா வந்தா மியாவும் அல்ஃபும் வந்தா நாங்கள் பார்த்தோம் ரியாலின் முதாஃப் இலைஹியாகத்தான் என்ன செய்யுமா வரும். முதாஃப் இலைஹியா வரும், ஒருமையில் வரும். மஅதூத் 100 ரியால். 100 ரியாலின் நான் நிறுத்தும் பொழுது 100 ரியால். கம் ரியாலன் யுரீது அஹ்மத்? யுரீது அஹ்மது 100 ரியால். 100 ரியால். சுருக்கமான பதில் 100 ரியால். 100 ரியால். طيب இப்போ நாங்கள் அடுத்த பயிற்சிக்கு என்ன செய்யலாம், போகலாம். التدريب الثاني استمع إلى الحوار ثم أكمل العبارة. ثم أكمل العبارة. நீங்கள் ஹிவாரை கேட்டுட்டு இந்த பயிற்சியில் உள்ள இதுகளை வந்து என்ன செய்யணும், நீங்கள் பூரணப்படுத்தணும். ரைட். ஹிவாரை நான் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். ரைட். right. التسوق. التدريب الثاني استمع إلى الحوار ثم أكمل العبارات. أريد طبق بيض لو سمحت. هذا طبق البيض. بكم طبق البيض؟ طبق البيض ب5 ريالات. وماذا تريد أيضا؟ أريد علبة بن. هذه علبة البن. بكم علبة البن؟ علبة البن ب3 ريالات. أريد خبزا من فضلك. المطلوب 9 ريالات. طيب இப்போ நீங்கள் இந்த ஹிவாரை செவமடுத்தீங்க. இதை வந்து திரும்பவும் ப்ளே பண்ணணும். எனக்கு தெரியலை எப்படி திரும்பவும் ப்ளே பண்ணுறது. திரும்பவும் ப்ளே ஆகுதில்லை. நான் பலமுறை பார்த்துருக்குறேன். அதனால தான் நான் பிடிஎஃப் யூஸ் பண்ணுறேன் சில நேரத்தில்.
طيب இப்போ நாங்கள் திரும்பவும் நான் தான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு இப்போ வாசிக்கிறேன். خير. هذه علبة البن. بكم علبة البن؟ بكم علبة البن؟ علبة البن ب3 ريالات. أريد خبزا من فضلك. المطلوب 9 ريالات. المطلوب 9 ريالات. طيب உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் எது தெரியுது? تدريب தான் தெரியும். PDF தான் தெரியுது. يريد المشتري صدقة. طيب PDF தானே தெரியுது. ரைட் உங்களுக்கு أريد طبق بيض لو سمحت. هذا طبق البيض. بكم طبق البيض؟ طبق البيض ب5 ريالات. وماذا تريد أيضا؟ أريد علبة بن. هذه علبة البن. بكم علبة البن؟ علبة البن ب3 ريالات. أريد خبزا من فضلك. المطلوب 9 ريالات. طيب இப்போ நீங்கள் நல்லா கேட்டீங்க தானே? முதலாவதுக்கு யாரை பதில் சொல்ல வரீங்க? بنازر. يريد المشترى طبق البيض. طيب جوانا. அதுவே தானே உஸ்தாத்? ஆமாம். يريد المشتري طبق بيض. نعم يريد المشتري. ஏன் முஷ்தரான்னு சொல்றீங்க? முஷ்தரான் இதை வாசிக்கவும் மேலாது. ஏன் வாசிக்க இயலாது முஷ்தராண்டு? யாருக்கு யாவுக்கு நுக்தா வந்தா முஷ்தரின்னு தான் வாசிக்கணும். அது யாவாகத்தான் வாசிக்கணும். அலிஃபாக வாசிக்க இயலாது. அது அலிஃபாக இருந்தால், யாவுடைய சூரத்தில் எழுதப்பட்ட அலிஃபாக இருந்தால் அதில் என்ன வந்திருக்காது? நுக்தா வந்திருக்காது. இப்போ நீங்கள் குரான் எடுத்து அப்படி பார்க்க இயலாது. ஹத் உஸ்மானி வந்து அது அந்த காலத்தில் எழுதப்பட்டது, அது அப்படித்தான் எழுதுறது. அது மாத்திரம் இல்லை. நாங்கள் இந்த காலத்தில் நாங்கள் எழுதும் பொழுது யாவையும் அலிஃபையும் வித்தியாசப்படுத்துறதுக்கு யாவுக்கு கீழே என்ன செய்வோம்? நுக்தா வைப்போம். ரைட். ஹைர். அடுத்தது அப்போ இதுக்குரிய ஜவாப். ஓகே. طبق بيض. يريد المشتري طبق بيض. طيب السؤال الثاني من يجيب؟ خير النساء. أنيس. خير النساء ரெண்டு பேருமா? ஒருத்தர் முடியாது. طبق البيض ب5 ريالات. طبق البيض ب5 ريالات. أنيس. அதுவே தேர்ட் உஸ்தாத். இல்ல அதேதான். طبق البيض ب5 ريالات. نعم طبق البيض ب5 ريالات. طيب الثالث من يجيب؟ شيء எதுக்கு சே 50 ஒரு 50 ஒரு ஆசை. ஏன் 50 வந்திருக்கு? யார் சொல்ல வரீங்க? பா வருது ஹர்ஃபு ஜர் பா.
بخمسة பா வந்தா ஜரு செய்யணும் தானே இல்ல பிஹம்சதி அது இல்ல ஷே ஆ இல்ல ஹம்சீனன்னு வரல ஷே ஹம்சீத்தீன் வேன் ஓ ஹம்சீன் என்று வரணும் வெறும் 5 5 ரியால் தான் طبق ஓகே البيض ب5 ريالات طيب هذا حوار أيوة. 50 ريال سنة இல்லையே حوارல 50 என்ன சொன்ன இல்ல ஹம்சத்தி தான் இருந்துச்சு 5 طيب ரைட் அடுத்தது மூன்றாவது யார் சொல்ல வரீங்க من يجيب عن الثالث أم محمد نعم تفضلي يريد المشتري أيضا علبة البن. طيب يريد المشتري أيضا علبة بن نعم طيب السؤال الرابع من يجيب ظريفة. نعم علبة بن ب3 ريالات. طيب இன்னொரு சிஸ்டர் பேர் சொன்னீங்களே சொல்லுங்க யாரும் இல்லையா சொல்றதுக்கு ரைட் யார் சொல்ல வரீங்க அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க நீங்க உங்களோட பதில் என்ன அதே தானா இல்லை அது மாத்த அமெரிக்கா சொல்லலாம் யார் வரீங்க நஜீபுல்லா உல்பத்து புன்னி பி 3 ريال அல்லுராஜ் طيب رمضان فاطمة علبة البن ب3 ريالات. نعم أحسنت بارك الله فيك علبة البني நீங்க உல்பத்து புன்னின்னு சொன்னா உல்பத்து புன்னின்னு சொல்லணும் அல் இல்லாம சொன்னா தானே அப்ப உல்பத்துல் புன்னி அல் புன்னுக்கு அல் இருக்குது மேல உள்ள உல்பத்த புன்னின் அல் இல்ல ஒரு என்ன வேணும் ஒரு காஃபி பாட்டில் வேணும்னு சொல்லி மேல கேட்டி கொண்டு ரெண்டாவது சொல்லும் பொழுது உல்பத்துல் புன்னி காஃபி பாட்டில் மாரிஃபாவா மாறிட்டு அந்த காஃபி பாட்டில் எவ்வளோ ب3 ريالات ب3 ريالات விளங்கினா வித்யா பிளேன் அண்டு சரி புரியுது ஓகே அடுத்தது யார் வரீங்க அடுத்தது பதில் சொன்ன திரும்ப சொல்லுங்க நஸ்ரின் பானு அடுத்தது சலிமா பானு الخبز ب10 ريالات. الخبز ب10 ريالات. نعم الخبز ب10 ريالات அப்படியே வந்துச்சு உஸ்தாத் கணக்கு பண்ணா அதுல சொல்லவே இல்ல வராது உஸ்தாத் ஒரு ரியால் خبز சொல்லவே வராது இல்ல உஸ்தாத் குபுஸ் சொல்லல இல்ல சொன்னாங்க மொத்தம் டோட்டல் மத்லூப் வந்து 9 ரியால் நம்ம டோட்டல் சொல்லல. அதுல டோட்டல் மைனஸ் வச்சு கணக்கு பண்ணனும் அதாவது خبز மேன்மன் மட்டும் தான் கேட்டாங்க இல்லையா டோட்டலை வச்சு கணக்கு பார்த்தால் எவ்வளவு வரும் خبز ريال واحد بريال واحد ஒரு ரியாலுக்கு طيب المطلوب اثنين 9 ரியால் المطلوب 9 ريال இப்போ எங்க ஸ்கிரீன் எதுல இருக்கு உங்களுக்கு என்ன ஸ்கிரீன் காண்பிக்குது ஜவாபோட காட்டு ஜவாபோட காட்டுதானே நான் ஸ்கிரீன் பார்க்கல உஸ்தாத் நான் புக் வச்சிருக்கேன் உஸ்தாத் இந்த ஸ்கிரீன் காண்பிக்குதா இல்லாட்டி வேற ஸ்கிரீன் காண்பிச்சதா இதானே ஆரம்பத்துல இருந்து ஃபிஃப்த்தோட ஜவாப் காட்டுது இல்ல ஃபிஃப்த்ல மட்டும் தானே காட்டுது சிக்ஸ்த்ல காட்டுது இல்லையே طيب अब ஆறாவதுக்கு யார் ஜவாப் சொன்னீங்க என்ன ஜவாப் 9 ريالات المطلوب
திஸ்அத்து ரியாலத். இங்க ஒரு நான் கேள்வி கேட்க போறேன். அதாவது இப்ப அல் ஹுபுசு பிரியாலின் வாஹித், உல்பத்துல் புன்னி பிசலாசதி ரியாலாத், தபகுல் பைதி பிஹம்சதி ரியாலாத் என்று சொல்லியிருக்குது. அல் மத்லூபு திஸ்அத்து ரியாலாத். என்ன வித்தியாசம்? பி வரலங்க. பி வரல தானே? பி வரல. யாரோட மைக் இறைச்சலா இருக்கு? சமீமா பானு. பி வரல, சரியா? இந்த பி வராததுக்கு காரணம் என்ன? யாருக்கு சொல்லலும்? ரமலான் ஃபத்திமா உஸ்தாத். நான் அவங்க வந்து அது எவ்வளவுன்னு கேட்டாங்க, பிகம் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால நம்ம பி வச்சு சொன்னோம். இப்ப வேண்டப்படுவது அப்படிங்கிறதுனால அவங்க மொத்தமா சொல்றாங்க. ரைட், நீங்க விளங்கிருக்கீங்க. வேற யாருக்கு விளங்கப்படுத்தலாம்? அப்புறம் இன்னொரு உஸ்தாத் டவுட் ஒன்று இருக்கு. இல்லை, டவுட் ரெண்டாவது. இப்போ இந்த கேள்விக்கு பதிலா இல்லாட்டி ரைட், கேள்விக்கு யார் பதில் சொல்றீங்க? ஏன் இதுல நாங்க பி பயன்படுத்துறது இல்லை, மேலே பி பயன்படுத்திக்கிறோம்? வேற யாருக்கு சொல்லலாம்? ஜுவானா உஸ்தாத். ஜுவானா. ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து எவ்வளோன்னு கேட்கும் போது பாதான் நம்ம யூஸ் பண்ணுவோம் உஸ்தாத். இவ்வளோ இவ்வளோ விலை விற்கிது அப்படிங்கிற மாதிரி. செகண்ட்ல வந்து மஃபூல் பிஹி இருக்கிறதுனாலயா உஸ்தாத்? மஃபூல் பிஹி எப்படி இருக்குது? ஃபியலே வரலையே. ஓகே சார். طيب, அவங்க ரமதான் ஃபாத்திமா சொன்ன மாதிரி எனக்கும் அது அவங்க சொன்னதுல சரிதான். நீங்க சொன்னது நெருக்கமானதுதான். யார் இன்னும் கொஞ்சம் தெளிவாக யாருக்கு சொல்லலாம்? முதாஃப் முதாஃப் இலைஹி உஸ்தாத். என்ன முதாஃப்? முதாஃப்ன்றதுக்காக வேண்டிய பா வந்திருக்கு. பா வரலைன்னு உஸ்தாத், அது சொல்ல வரேன். மேலே முதாஃப் முதாஃபிலே தானே இருக்கு பா வந்தாலும். அதாவது தபகுல் பைதி, ஹுபஸ் எடுத்துக்கொள்ளுமே. தபகுல் பைதி, தபகுல் பைதண்ட உங்களுக்கு தெரியும், முட்டை தட்டு தானே, முட்டை தட்டு. அது வந்து என்ன? பிஹம்சதி ரியாலாத், 5 ரியால். இப்போ நாங்கள் தமிழில் சொல்லும் பொழுது ஒரு முட்டை தட்டு 5 ரியால் அப்படி என்று சொல்லுவோம். ஆனால் அது நுணுக்கமானதா? இல்லை. 5 ரியாலுக்கு விற்கப்படும் என்றதான் சரி தானே, அல்லது 5 ரியாலுக்கு சமம் என்றுதான் சரி. முட்டை தட்டண்டாலே 5 ரியாலா? இல்லை. முட்டை தட்டுன்றது வேற, 5 ரியால்கள்ன்றது வந்து வேற ஒரு சப்ஜெக்ட். அதே மாதிரி அல் ஹுபுசு ரொட்டி ரியாலுன் வாஹிதன் சொல்லலுமா? சொல்லலாம். நுணுக்கமாக பார்த்தா சொல்ல இயலாது. என்ற ஒரு ரொட்டி 1 ரியால் என்று நான் சும்மா தமிழில் பேசுகிற தமிழில் சொன்னாலுமே அப்படி சொல்ல இயலாது. சரியாக பார்த்தால் 1 ரியாலுக்கு என்ன செய்யப்படும்? விற்கப்படும். அல்லது 1 ரியாலுக்கு சமம், 1 ரியாலுக்கு கொடுக்கப்படும் என்ற அர்த்தத்தில் சொல்லணும். ரைட்? என்ன ஹுபுஸ் என்றாலே 1 ரியாலா? 1 ரியால்ன்றது ஒரு விஷயம், ஹுபுஸ் என்றது இன்னொன்று. அப்போ ஹுபுஸ் என்றால் 1 ரியால் என்று சொன்னாப்ப இல்லை. ஹுபுஸு 1 ரியாலுக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். அல்ல 1 ரியாலுக்கு சமமாக இருக்கும். அதுதான் அந்த பாவை நாங்கள் பயன்படுத்துகிறோம். பாவை எதுக்கு பயன்படுத்துகிறோம்டா, ஹுபுஸ் 1 ரியாலை கொண்டு என்ன விற்கப்படும், கொடுக்கப்படும். அல்லது ஒரு பாவுக்கு சமம் என்ற அர்த்தம் இருக்குதானே, ஏதோ ஒரு அர்த்தத்தை நாங்கள் எடுக்கலாம். அல் மத்லூபு கொடுக்க வேண்டியது, மத்லூபன்னா என்ன? வேண்டப்படுவது. அப்போ கொடுக்க வேண்டியது 1 ரியாலை கொண்டுன்னு சொல்ல இயலாது, 9 ரியாலை கொண்டுன்னு சொல்லல. கொடுக்க வேண்டியது 9 ரியால். அல் மத்லூபு 9 ரியாலாத். அல் மத்லூபு 9 ரியாலாத். ரைட்? அப்போ ரெண்டுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு. அப்போ மேலே விலை சொல்லும் பொழுது நாங்கள் பாவை என்ன செய்கிறோம்? பயன்படுத்துகிறோம். ரைட்? இந்த பொருள் இந்த விலைக்கு தானே, 5 ரியாலுக்கு என்ற மாதிரி அர்த்தத்தில் பயன்படுத்துகிறோம். வேண்டப்படுவது 9 ரியாலுக்கு என்று சொல்கிறோம். 9 ரியாலை கொண்டு 9 ரியாலுக்கு சமம் அப்படி அல்ல. வேண்டப்படுவதே 9 ரியால் தான். அல் மத்லூபு 9 ரியாலாத். அல் மத்லூபு 9 ரியாலாத். இது உங்களுக்கு விளங்கிதா? யாருக்காவது விளங்கிச்சா அல்லது விளங்கலையா? அல்ஹம்துலில்லாஹ். ரைட், அடுத்ததுக்கு நாங்கள் இப்போ போகலாம். சின்ன கொஸ்டின் வந்து ரியாலாத்தின் வந்து பொதுவா லாஸ்டா படிச்சது ரியாலன். மியத்து ரியாலின் தானே, அல்ஃபு ரியாலின் இப்படிதான் வரும். இதுக்கு ஏன் ரியாலாத்? யாரு பதில் சொல்றீங்க? அல்லது
50 ரியாலன் 30 ரியாலன் அப்படிதான் வந்தது. 40 ரியாலன். இதுல ரியாலாத்தின் என்று வந்தது. யாருக்கு பதில் சொல்ற? யார் பதில் சொல்லுவாரு? இல்ல இல்ல, சும்மா பதில் சூக்குமாய் யாரு சூக்குமாய் பதில் சொல்லிட்டு இருக்கிறீங்க? யாரு பதில் சொல்றாங்க? பேர் சொல்லிட்டு சொல்லணும். யார் சொல்ல போறீங்க? சன்சிதா. 3ல இருந்து 10 வர வரைக்கும் வந்து மௌதூத் வந்து ஜமால வரும் உஸ்தாத். முதாஃப் இலைஹி ஜமால வரும் உஸ்தாத். அதனால ரியாலாத் அப்படின்னு சொல்றோம் உஸ்தாத். ரைட். ஜுவானா வேற பதிலா? இதே பதிலா? 3ல இருந்து 10 வரைக்கும் வந்து அதான் உஸ்தாத் ரியாலாத் அந்த மாதிரி வரும். அதான் சந்துமா பாரக்கல்லாஹு ஃபீக்குமா. அதாவது 3ல இருந்து நாங்க படிச்சிருக்கிறோமா? படிக்காம இல்ல, நாங்க படிச்சிருக்கிறோம். ஆரம்பத்திலே இதுதான் படிச்சோம். 3ல இருந்து சலாசாவுல இருந்து அஷரா வரையில எப்படி வரும்? அதத் முதாஃபாகவும் மஅதூத் முதாஃப் இலைஹியாகவும் வரும். முதாஃப் முதாஃப் இலைஹி. அதே நேரத்தில் மஅதூத் ஜம்ஆகவும் வரும். மஅதூத் எப்படி வரும்? ஜம்ஆகவும் வரும். ரைட். விளங்கிட்ட வாஸ் பிரதர்? ஆமாம் சார். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அப்ப 3ல இருந்து 10 வரையில 3ல இருந்து 10 வரையில அதத் மஅதூத் நாங்க எப்படி எழுதணும்டா முதாஃப் முதாஃப் இலைஹியாக எழுதணும். இப்ப மியா அதே மாதிரி அல்ஃப்ன்றது முதாஃப் முதாஃப் இலைஹி தான். ஆனா அங்க மஅதூத் வந்து முஃப்ரத், இங்க மஅதூத் வந்து ஜம்ஆஹ வரும். மஅதூத் ஜம்ஆஹ வரும். ஜம்ஆஹ வரும். ரைட். இன்னொரு விஷயம் இருக்குது. அது முஃப்ரத் நாங்க முஃப்ரதுல அந்த ஒருமையில அது முஅன்னஸாக இருந்தால் நாங்க அதத முதக்கராகவும், மஅதூத் வந்து முதக்கராக இருந்தால் அதத முஅன்னஸாகவும் நாங்க கொண்டு வருவோம் தானே. ரைட். ஏன் ஹம்சான்னு சொல்லல, ஹம்சத்துன்னு சொல்லியிருக்கிறோம். ரியால்ன்றது முதக்கர், ரியால்ன்றது அட முஃப்ரத் முதக்கர், அதனால ஹம்சத்துன்னு சொல்லிக்கிறோம். ரைட். இப்ப தாலிபா என்று சொல்லணும். 5 மாணவிகள் எப்படி சொல்லுவோம்? இப்ப நாங்க அடுத்ததுக்கு போகலாம். நீங்க ஹிவார நல்லா கேளுங்க. ரைட். யார் பிளே ஆகுதில்ல, நான் தான் சொல்லணும். இன்றைக்கு நாங்கள் ஏதோ இந்த பவர் பாயிண்ட் வச்சுட்டு நிறைய நேரம் எடுத்துட்டோம் போல விளங்குது எனக்கு. பிடிஎஃப் நல்லா இருக்கும். அடுத்ததுக்கு நான் போவோம். இந்த ஹிவார் வந்து 2 பேருக்கு இடையில நடக்குது. ஒருத்தர் யார் என்றால் முஷ்தரி, ஒருத்தர் முஷ்தரி, அடுத்தவர் பாயா. முதலாவது இப்ப பேசுறது முஷ்தரி, அடுத்தது பாயி பேசுவார். ரைட். அல் முஷ்தரி பிகம் ஹாதல் மிஅதஃபு மின் ஃபضلك. அல் பாயா المعطف ب50 ريالا. المشتري أريد المعطف الأصفر. البائع تفضل وماذا تريد أيضا؟ المشتري بكم هذا القميص الأبيض؟ البائع القميص ب10 ريالات. وماذا تريد أيضا؟ المشتري أريد ثوبا أزرق. البائع المطلوب 80 ريالا. المشتري تفضل هذه 80 ريالا. طيب இந்த ஹிவார் நீங்க இப்ப கேட்டீங்க தானே. சில பேருக்கு ஒரு முறை கேட்டிருந்தா போதும். இப்ப நாங்க பதில் ஆரம்பிக்கலாம். ஒரு முறை கேட்டு யார் சரியா பதில் சொல்லணும்னு பார்ப்போமே. ரைட். யார் முதலாவது யார் பதில் சொல்ல வாரீங்க? அனீஸ். முஸ்தஃபா. நாம் அனீஸ். المعطف ب50 ريالا. نعم المعطف
بخمسين ريالا المعطف بخمسين ஏன் 50 50 தானே வரணும் அது ஜர்ருடைய இடத்துல இருக்கு உஸ்தாத். ரைட் அங்க ஜர்ரு செய்யப்பட்டீங்க. அப்ப இந்த மாதிரியான சொற்கள் ஜம்உல் முதக்கர் சாலிம் இந்த இங்க இது ஜம்உல் முதக்கர் சாலிமுக்கு ஒப்பானது தானே, அதுல சேர்க்கப்படக்கூடியது முல்ஹகாத். அது அந்த முஸ்லிமூன் மூமினூன் அதெல்லாம் சில இடத்துல மூமினீன் முஸ்லிமீன் வரும் தானே. அதே மாதிரி தான் 50 அதுக்கு நாங்கள் ஜர்ரு செய்கிறது எப்படின்னா யாவ மூலமாக யாவை கொண்டு வந்தால் ஜர்ரு செய்யப்பட்டீங்க. நஸ்பு செய்கிறது யாவ மூலமாக தான். தம் ரஃபு செய்கிறது வாவு மூலமாக 50. ரைட், அடுத்த கேள்வி யார் சொல்றீங்க? நஜீபுல்லா. லவுனுல் மிஅதஃபில் அஸ்ஃபர். லவுனுல் மிஅதஃபி லவுனுல் மிஅதஃபி நாங்கள் டைம் தாண்டி போயிட்டோம் இல்லையா இதுக்கு. லவுனுல் மிஅதஃபி அஸ்ஃபர். ஏன் அல் அஸ்ஃபர் சொல்ல தேவையில்ல. லவுனுல் மிஅதஃபி ஏன் அல் சொன்னீங்க? அது சிஃபத்தும் அதே இல்ல சிஃபத் இல்லை. இது இங்க வந்து சிஃபத் இங்க இதுல அல் போட்டிருக்கிறாங்க பில. இங்க வந்து அல் போட்டிருக்கிறாங்க, அது வந்து பில. ரைட், லவுனுல் மிஅதஃபி அஸ்ஃபர்ன்னு தான் வரணும். லவுனுல் மிஅதஃபி அஸ்ஃபர் முப்ததா خبر. மிஅதஃபுடைய லவுன் அஸ்ஃபர் மஞ்சள். மிஅதஃபுடைய லவுன் மஞ்சள். طيب அல் அஸ்ஃபர் என்று சொன்னாலும் பிழை இல்லை. இந்த சில இடங்கள்ல பிழையாகும். இந்த இடத்துல நிறம் என்றது ஒரு அறியப்பட்டது என்றதுனால அல் அஸ்ஃபர் என்று சொன்னால் அந்த இடத்துல பெரிய அளவுக்கு நாம பிழையாக பார்க்கலாது. ரைட், பெரும்பாலும் முப்ததா வரும் பொழுது ஹபர் வந்து இது எப்படித்தான் வரும்? நக்கிராவாகத்தான் என்ன செய்யும் வரும். ரைட், சாதாரணமாக வரும் பொழுது. ரைட், அடுத்தது யார் வாரீங்க? நஸ்ரீன். லவுனுல் கமீசி அபியத். லவுனுல் கமீசி அபியத். அபியத். நாம் லவுனுல் கமீசி அபியத். இதை மட்டும் சரியா போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? طيب அடுத்தது யார் வாரீங்க? ரம்லான் ஃபாத்திமா. طيب رمضان فاطمة. அடுத்தது பெனாசிர். القميص ب10 ريال. 10 ريال. تبري ترمبهم. طيب بنازر. அதேவா உஸ்தாத்? அதேதான் உஸ்தாத். القميص ب10 ريالات. ريالات அப்படியா? نعم. ஆமாங்க உஸ்தாத், ரியாலாத். نعم القميص ب10 ريالات. طيب الخامس من يجيب؟ உஸ்தாத் இங்க பி வந்திருக்குல உஸ்தாத். ஆமாம். அஸ்ரீனா அஷ்ரதி வருமா? இஸ்ரீனா வரும். இஸ்ரீனா இஸ்ரீனா ரியாலா. 20 சொன்னாங்களா? 20 சொன்னாங்களா 10 சொன்னாங்களா? உஸ்தாத் 10 தான் சொன்னாங்க. அஸ்ரீனா 10 தான் சொன்னாங்க. அஷரான்றது இஸ்ரீன் வேற. இஸ்ரீன்டா 20. சரி, இஸ்ரீன் வந்தா பி இஸ்ரீன் தான் வரும். பாவந்திக்கிறதுனால இது இஸ்ரீன் அல்ல, 20 அல்ல, 10. 10 என்ன? அது ஜமல் முதக்கர் சாலிம்ல சேர்க்கப்படுறது இல்லை, சாதாரணமான ஒரு சொல் தான் அது. அஷரத்து அஷரத்தி அஷரத்தான் வரும். பி 10 ரியாலத். طيب அடுத்தது யாரு? முஸ்தஃபா. முஸ்தஃபா. லவுனு ثوبி அஸ்ரக். لون الثوب أزرق. لون الثوب أزرق. طيب அடுத்தது யார் வரீங்க? أم أحمد. الثوب ب20 ريالا. الثوب ب20 ريالا. الثوب ب20 ريالا. طيب இங்க பிழை எழுதிருக்கிறாங்க பாத்தீங்களா? ஏன்? பா வந்தால் இங்க வாவ் வரக்கூடாது, யாதான் வரணும். அப்ப அஸ்ஸௌபு நீங்க சட்டம் தெரிஞ்சால் அப்ப பிழையா எழுதினதும் உங்களுக்கு என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம் தானே. அஸ்ஸௌபு ب20 ريالا. الثوب ب20 ريالا. طيب الأخير கடைசி யார் வாரீங்க? ஜரீனா முஹம்மது. நஸீமா. ஜரீனா முஹம்மது. உஸ்தாத். ஜரீனா முஹம்மது உஸ்தாத். ஜரீனா முஹம்மதா சொல்லுங்க.
المطلوب 30 ريالا. المطلوب பாத்தீங்களா எத்தனை 80 ريالا. sorry. 80 ريالا. المطلوب இங்க 50 வந்து இங்க معطف தானே. Okay. طيب ننتقل நாங்க அடுத்தது போலாம். இந்த ஃபிக்ரா நல்லா التدريب கேளுங்க, الرابع. கேட்டு இதுக்கு பதில் சொல்லணும். ரைட். استمع إلى الفقرة ثم أجب عن الأسئلة. أحمد طالب في جامعة أم القرى. جامعة أم القرى في مكة. أحمد يدرس في كلية اللغة العربية. يبدأ العام الدراسي بعد أسبوع. يذهب أحمد إلى المكتبة. يريد معجما عربيا وكتاب القواعد وكتاب القراءة. المعجم ب40 ريالا وكتاب القواعد ب20 ريالا وكتاب القراءة ب10 ريالات. المطلوب 70 ريالا. طيب الآن استمعتم إلى الفقرة والآن نبدأ. முதலாவதுக்கு யார் பதில் சொல்ல வரீங்க؟ نسرين. جوانا. طيب في أي جامعة يدرس أحمد؟ نسرين. يدرس أحمد في جامعة أم القرى. في جامعة أم القرى. لأن الأم أم القرى مضاف إليه، أمك இல்லை. அப்போ எப்படி சொல்லுவீங்க؟ هل சொல்லல أستاذ؟ உம்மில் குரா ஃபி ஜாமிஅத்தில் உம்மில் குரான்னு சொன்னீங்க தானே? ஜாமிஅத்தில் உம்முக்கு நீங்க ஆள் போட்டீங்க தானே? இல்ல போடல. طيب வாசிங்க திரும்ப. يدرس أحمد في جامعة أم القرى. இல்ல இப்போ சொல்றீங்க, நீங்க ஆள் சொல்றீங்க. ஜாமிஅத் ஜாமிஅத் சொல்லுங்க திரும்ப. في جامعة أم القرى சொன்னேன். في ஜாமிஅத்தின்னு சொல்றீங்களா? ஆமா ஷேக். ரைட். வேற யார் சொல்ல வரீங்க? ஜுவானா பதில் சொல்றேன்னு சொன்னவங்க யார்? ஜுவானா சொல்லுங்க பாப்போம். يدرس أحمد في جامعة أم القرى. ஜாமிஅத்தின்னு சொல்றீங்களா தில்லன்னு சொல்றீங்களா? ஜாமியத்தின் உஸ்தாத். ஏன் தின்னு சொல்றீங்க? நீங்க அப்படி தின்னு சொன்னா என்ன அர்த்தமாகும் தெரியுமா? ரெண்டு பேரும் அப்படிதான் சொல்லியிருக்கிறீங்க. ரைட். சரியா யாருக்கு சொல்லலாம்? சொல்லுங்க. தூரத்துல ஒரு குரல் கேக்குதே. முதலாவது சொன்னீங்க யாரு? பேர் என்ன? விளங்கல. நஸ்ரீனா சொல்லுங்க. மைக்கு கொஞ்சம் கிட்ட வச்சுக்கோங்க. يدرس أحمد في جامعة أم القرى. طيب பரவாயில்ல, அவங்க சொன்னதை விட பரவாயில்ல. ரைட். ரைட். யாரு? மூசஃபாவா? வேற யார் பேருன்னு சொன்னீங்க? சொல்லுங்க சொல்லுங்க பாப்போம். يدرس أحمد في جامعة أم القرى. நாம் சந்தி பார்க்கல ஃபீக். பாருங்க, உம்முல் குரான்றது மக்காவுக்கு நான் சொல்றது தானே. உம்முல் குரா கிராமங்களுடைய தலைமை கிராமம். உம்மண்டா தலைமை, தாய் கிராமம். ரைட். சும்மா சாதாரணமாக சொல்லும் பொழுது உம்முல் குரான் தான் சொல்லுவோம். இங்க சேர்த்து சொல்லும் பொழுது ஜாமிஅத்தி உம்மில் குரா. உம்மில் குரா இதுக்கு நாங்கள் இது முதாஃப் இலைஹியாக மாறுது தானே. முதாஃபுன் தான் முதாஃப் இலைஹியாக மாறுது. ரைட். உம்முல் குராவுடைய ஜாமியா, உம்முல் குராவுடைய ஜாமியா. அப்போ ஜாமியா ஃபி ஜாமிஅத்தி உம்மில் குரா. ரைட். இந்த மாதிரி நுணுக்கமாக உங்கள்கிட்ட இப்போதைக்கு எதிர்பார்க்கப்படாவிட்டாலும் நாங்கள் படித்த ஒரு சட்டத்தை ஞாபகப்படுத்திருக்கோம் தானே. அப்போ யதுருசு அஹ்மது ஃபி ஜாமிஅத்தின் என்றால் ஒரு ஜாமியாவிலே படிக்கிறார். உம்மில் குரா என்றால் உம்முல் குரா இல்லை, உம்முல் குராவுடைய ஜாமியாவில், மக்கா ஜாமியாவில், உம்முல் குராவுடைய ஜாமியாவில் படிக்கிறார் தானே. ஃபி ஜாமிஅத்தி உம்மில் குரா. ஃபி ஜாமிஅத்தி உம்மில் குரா. இது ஜாமியா முதாஃப், உம்மி முதாஃபுன் இலைஹி முதாஃப், குரா முதாஃபுன் இலைஹி. ரைட். அடுத்ததுக்கு வருவோம். இல்லாட்டி நிறுத்துவோமா? அடுத்த பாடத்தில் பார்க்கலாமா? என்ன டைம் போயிட்டு. ரைட். யார் வரீங்க? ஃபரிதா ஃபத்திமா சொல்றோம் உஸ்தாத். சொல்லுங்க.
في مكة أين جامعة أم القرى؟ أين جامعة أم القرى؟ في مكة. في مكة في مكة إذا واسيங்க பாப்போம் யார் வாசிக்க வரீங்க இத في مكة المكرمة ரைட் வேற யார் வாசிக்கிறீங்க مكة ஜனஃபர் உஸ்தாத் மக்கத்த ஏன் மக்கத்தன்னு சொன்னீங்க அப்ப ஃபீ வந்தா ஜெர் செய்ய கூடாதா இந்த இடத்துல வந்து மம்னூன் மின சர்ஃப் ஆமா அதனால ஜெர் செய்ய கூடாது அப்படியா இல்ல மக்கத்த வந்து அது வந்து அப்படி ஜரு செஞ்சிருக்கு ரைட் ஜெர் செஞ்சிருக்கு அவ்வளவுதான் அது ஜெர் செஞ்சிருக்குது மம்னூ மின சர்ஃப்ல ஜெருக்கு அடையாளம் ஃபத்ஹா அவ்வளவுதான் ஃபீ மக்கத்தல் முக்கர்ரம தீயாத்தாண்டு வருமா முக்கர்ரமத்தாண்டு வருமா தீயாண்டு வருமா யார் சொல்றீங்க நஸ்ரீன் நஸ்ரீன் في مكة المكرمة தீயன்னு தான் வரும் ஏன் ஏன்னா அது மம்னூ மின சர்ஃப் கிடையாது அது வந்து அது மம்னூ மின அதோடைய சர்ஃப் கிடையாது இது மக்காவுக்கு சிஃபத் இது ஜர் செய்யப்பட்டீங்க அதனால நாங்கள் முக்கர்ரமாவுக்கும் ஜர் தான் செய்யணும் முக்கர்ரமாவுக்கு ஜர் செய்கிற ஃபத்ஹா கொண்டு இல்லை மம்னூ மின சர்ஃப் இல்லையா அதுக்கு நாங்கள் சாதாரணமாக கஸ்ரா கொண்டு தான் அடிப்படையான முறையில் தான் ஜர் செய்கிறோம் தானே ரைட் அடுத்ததுக்கு வாங்க டைம் போகுது வாய்ஸ் கேட்கல யாரோட வாய்ஸ் கேட்கல ரம்லான் ஃபாத்திமா கேக்குதானே ரைட் அடுத்தது யார் சொல்றீங்க ஃபாத்திமா சொல்றேன் உஸ்தாத் சொல்லுங்க ஐ குல்லியத்தி குல்லியத்தின் யதுருஸ் யதுருசு ஃபி குல்லியத்தி كلية اللغة العربية. نعم يدرس في كلية اللغة العربية. طيب السؤال الرابع متى يبدأ العام الدراسي؟ من يجيب؟ ظريفة. نعم محمد. يبدأ العام الدراسي بعد أسبوع. طيب بعد أسبوع. طيب ماذا يريد أحمد من المكتبة؟ نجيب الله. من يجيب؟ نجيب الله. يريد دفتر معجم العربي وكتاب القواعد وكتاب القراءة. طيب நான் லேட்டாக்கல்ல ஏனென்றால் அவசரமாக போகணுன்றதுக்காக இங்கே எழுதப்பட்டிருக்கிறதுல சரியாக எழுதப்பட்டிக்கா இல்லையான்னு யார் நஜீபுல்லா சொல்லலுமா இங்கே சரியாக எழுதப்பட்டிக்கா பிள்ளையா எழுதப்பட்டிக்கா ரைட் யாருக்கு சொல்லலாம் இது சரியாக எழுதப்பட்டிக்கா பிள்ளையா எழுதப்பட்டிக்கா நஸ்ரீன் சொல்லுவேன் நஸ்ரீன் பிழையா எழுதப்பட்டிருக்கு யுரீது முஅஜமன் அரபியன் அப்படின்னு வரணும் யுரீது முஅஜமன் அரபியன் ஏன் முஅஜமன் என்று வரணும் ஏன்னா அது மஃஊல் பிஹி அது மஃஊலுன் பிஹி மஃஊலுன் பிஹிக்கு வந்து நஸ்பு வரணும் தானே யுரீது ஃபியல் ஃபாயில் அஹ்மத் விரும்புகிறார் யுரீது அவன் விரும்புகிறான் முஅஜமை அப்போ செயற்படு பொருள் மஃஊலுன் பிஹி அப்போ யுரீது முஅஜமன் அரபியன் அடுத்தது எப்படி வாசிக்கணும் وكتابة كتاب وكتاب القواعد وكتاب القواعد وكتاب القراءة قراءة. طيب السادس بكم المعجم من يجيب؟ نسرين صلوات أم أحمد ب40 ريالا. نعم ب40 ريالا. بكم كتاب القواعد من يجيب؟ خير النساء نعم ب20 ريالة. طيب الثامن بكم كتاب القراءة من يجيب؟ ب30 ريالة. أنيس أم محمد سلفة محمد ب10 ريالات. ترمبو ب10 ريالات. نعم ب10 ريالات. بيواندا جرورم تاني 10. طيب كم ريالا المطلوب؟ كم ريالا المطلوب؟ من يجيب؟ فوزية المطلوب 70 ريالات. ريالات شلونما ريالا
எங்களுக்கு தெரியும் 11ல் இருந்து 99 வரையில் மதூத் முஃப்ரதாகவும் நஸ்பு செய்யப்பட்ட நிலையில வரும். அதுதான் தமீஸாக என்ன செய்யணும். 70 ரியாலா. طيب இப்போதைக்கு நாங்கள் இதோட முடிச்சுக்கொள்வோம். போதும் இன்ஷா அல்லாஹ். அடுத்த பாடம், இந்த பாடம் முடியுதப்ப அடுத்த பாடத்தில் நாங்கள் சந்திப்போம். ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். ரொம்ப லேட் ஆகிட்டு தான்.